அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. கருவறையே ஒரு இருட்டறை தம்பா, கல்லறையும் ஒரு இருட்டறை தான். ரெண்டுமே இருட்டறை தான். ஆனால் இந்த பூமியில் பிறந்த பிறகு அதை பிறந்த உடனே திரும்ப சூரியனை காட்டுவாங்க. ஆமாம். ஏன்னா சூரியன் சாதாரணமான விஷயம், ஒரு கெமிக்கல். அது அந்த கெமிக்கல் பட்டால் தான் மரம் செடி கொடியிலிருந்து மனுஷன் வரைக்கும் வளர்ச்சி வரும். சரிங்க. அதே மாதிரி அந்த குழந்தை கண் நல்லா இருக்கும் அந்த சூரிய ஒளியை பார்த்தது. சூரிய கதிர்வீச்சு இருக்குது, அது மனிதனுடைய வளர்ச்சிக்கு வரக்கூடியது. சரிங்க. சூரியன் தான் உலகத்தில் கடவுள், அதுதான் நிஜம், அதை தான் யாரும் செய்ய முடியாத பொருள். அப்படிப்பட்ட சூரிய வெளிச்சத்தை பார்த்து பார்த்து அந்த குழந்தைங்க இருட்டு வந்ததுன்னா அதுக்கு பயம் வருது. மனுஷனுக்கு பெரியவங்களுக்கு பயம், இருட்டை பார்த்தா பயம் வர்றது காரணம் கற்பனை. சரிங்க. என்னது? கற்பனை. கற்பனை. இருட்டில் இது வருமா, பேய் வருமா, புலி வருமா, சிங்கம் வருமா, கரடி வருமா, காட்டேரி வருமா, முனேஸ்வரம் வருமான்ற மனக்கற்பனையால் பயம் வரும். சரிங்க. இந்த மனக்கற்பனை நின்று போச்சுன்னு சொன்னால் அந்த பயம் போயிடும். மனிதனுக்குள்ள உடலுக்குள்ள உயிர் ஓடுற வரைக்கும் தான் கண்ணில் ஒளி. சரி. ஆனால் அந்த கண்ணில் வர ஒளி கூட சில குறிப்பிட்ட காலம் கண்ணு மங்கிடும் சில பேருக்கு. ஆனால் உனக்கு மங்கி போச்சான்னு கேட்காத, எனக்கு ஒரு இது வரைக்கும் ஓடிக்கின்னு தான் இருக்குது, படிச்சுக்கின்னு தாங்கிற கண்ணாடி இல்லாதே நான். ஆனால் சில பேருக்கு சீக்கிரம் அந்த பார்வை போயிடும். காரணம் என்ன? உடலில் ஏற்படுற உஷ்ணம் குறையுதுன்னு அர்த்தம். சரி. அந்த உஷ்ணம் கண்ணில் வர அந்த அவ்வளோ மென்மையான நரம்புகள் உடலில் வேற எங்கேயும் இல்லை, கண்ணில் வர மாதிரி. மனிதனுடைய உடலில் ரொம்ப மென்மையான நரம்புகள் எங்கே ஓடுதுன்னா அது ரெண்டு இடம், ஒன்று மூளை, ஒன்று கண். அதில் வர அந்த ஒளி தான் நமக்கு கண். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், கண் இருந்தும் பார்வை இல்லை, காது இருக்குது ஆனால் கேட்கல, மூக்கு இருக்குது எது இருக்குதுன்னு மோர தெரியல, அது என்ன வாசனைன்னு தெரியல, வாய் இருக்குது பேச வரலை அப்படின்னு சொல்லியிருந்து. ஆமாம் இல்லையா? இது எல்லாமே அதனுடைய புலன்களை வேலை செய்தால்தான். ஆனால் இந்த புலன்களை மீறி மனிதனுடைய காதில் கேட்டது, பார்த்தது, படித்தது, இதையெல்லாம் சேர்ந்து மனக்கற்பனையாக மாறுது. இந்த மனக்கற்பனையால் ஒரு இருட்டில் போன பயம் தனியாக ஒரு 50 லட்சம் ரூபாய் போட்டு ஊட்ட கட்டிட்டு ஒண்டியா படுறான்னா படுக்க மாட்டான், ஒரு நாய்க்குட்டியானா கூட வச்சுக்கினா தான் படுத்து போகிறான். ஆமாங்க, அதுதான் இல்லையா? இதுக்கு என்ன காரணம்னா மனக்கற்பனை தான். ஒரு இடத்துல போகிற ஒரு இருட்டு பகுதியில் போகும்போது நான் போகிறேன்ற நினைவோடு போனீங்கன்னா உனக்கு அந்த பயம் இல்லை. ஐயோ நான் போயின்னுக்கிறேன், எது குறுக்க வருமோ எது போகுமோன்னா அந்த மனசு கற்பனைக்கு வந்துச்சுன்னா அந்த பயம் வரும். அதனால் இருட்டை பார்த்தா பயம் வருது. சரிங்க. இந்த புத்தாண்டு பிறக்கிறப்ப எனக்கு அது வரைக்கும் தோணலை, ஆனால் நிறைய பேர் பேசுகிற உடனே ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க. அதுதான் உங்ககிட்ட கேட்டுடலான்னுட்டு. சொல்லு. இந்த புத்தாண்டு வந்த உடனே எல்லா டிவிலையும் எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சின்றாங்க. இந்த சனி பெயர்ச்சின்னு வந்தப்போ அதில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு. ஒரு 7 வருஷம்னு சொல்லலாம், 8ன்னு சொல்லலாம், இல்லை 9 சனின்லாம், 7.5 சனின்றாங்க. எல்லாம் உலகம் ஃபுல்லாக 7.5 வந்துருச்சு. மனுஷனே அரை தானே, அரை. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், சனி பயிற்சி 7.5, குரு பயிற்சி 7.5 நாடு சனி அப்படின்ட்டான். ஆமாம். அது அவன் பொழப்பு. நமக்கு எதுக்கு அவன் பொழப்பு போய் அதை பற்றி நம்ம ஏன் பேசிட்டு இருக்கணும்? சரிங்க. ஏன்னா ஜோசியம், சாஸ்திரம் இது ரெண்டுமே சத்தியத்தில் இருந்த காலம் உண்டு. சரிங்க. எப்படி சத்தியத்தில் இருந்ததுன்னா, அவன் காசுக்காக பார்க்கல, அவன் படிச்சுட்டு பார்க்கல, ஒரு குரு கிட்ட பயின்று படித்தான், குரு மூலியமாக படித்தான். சரிங்க. குரு மூலியமாக படிக்கும்போது அந்த ஜோசியத்தை மட்டும் படிக்கல, அவன் கடவுளையும் சேர்த்து படித்தான். அப்படி படிக்கும்போது அவன் சொல்கிற வார்த்தைகள் பழிச்சிடும். இந்த சில பொம்பளைங்க ஏதாவது சொன்னால் பழிச்சிடும். அதுக்கு சொல்லுவாங்க கருணாக்கார் பொம்பளைன்னு, தெரியுமா? ஆமாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அப்போ இருந்த ஜோசியருங்க வாயால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நடக்கும். அந்த அளவுக்கு அவங்க அதில் மூழ்கி இருந்தாங்க. இப்போ படிப்பு, ஓகே, இந்த படிப்பால் அதுக்கு சத்து கிடையாது.
அவங்க பழக்கத்தால் அதுக்கு சக்தியை உருவாக்குனாங்க. இப்போ சினிமா இருக்குது தெரியுமா? ஆமாங்க. சினிமாவில் சிவாஜி கணேசன் வந்து கையை காட்டினோடனே பார்வதி வந்துடுவான். வெளியே காட்டினாருன்னா வீட்டில் யாரும் வரமாட்டாங்க. ஆமாம். இந்த இவர் விட்டலாச்சாரியார் படம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மோகினி வரும், திடீர்னு பிசாசு வரும், திடீர்னு கதாநாயகன் வந்து குதிப்பார் இல்லை? ஆனால் நடைமுறைக்கு வருமா? வராது. அப்போது மந்திரம் மனம்ன்றது எந்திரமயமாக ஆகணும், தொடர்ச்சி ஆகணும். அந்த மாதிரி ஆதியில் இருந்த ஜோசியருங்க சாஸ்திரக்காரங்கள்லாம் அப்படி செய்தாங்க. அது கூட இதை பயன்படுத்தும் போது அதுக்கு ஒரு சக்தி பிறந்தது. சரிங்க. ஆனால் இப்போ நம்ம புக்கை படிச்சுட்டு சாஸ்திரம் சொல்லும் போது 100 பேருக்கு சொன்னால் 2 பேருக்கு நடக்கும், 98 பேருக்கு நடக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்க? சாஸ்திரக்காரனை மாற்றிடுறாங்க, ஜோசியக்காரனை மாற்றிடுறாங்க. இந்த ஜோசியர்கிட்ட போனால் சரியில்லை, அந்த ஜோசியர்கிட்ட போகலான்ட்டு. ஆமாம். அதனால் நமக்கு நம்ம சாஸ்திரம் பார்க்கல, ஜோசியமும் பார்க்கல, நமக்கு எதுக்கு வீணான வேலை? சரிங்க, சொல்லுங்கள். ஒரு ஆன்மீகம் இந்த தியானத்தை பற்றியும் சிலரெல்லாம் பேசி கேட்டிருக்கேங்கய்யா. அதில் ஒரு சந்தேகம் வந்துச்சு எனக்கு படிச்சுட்டு இருக்கிறப்ப. தியானம் என்பது என்னவென்றால் தன்னை தேடும் பாதையில் தன்னையே தொலைப்பது தான் தியானம் ஐயா. நம்ம தேடுற பாதையில் நம்மளே தொலைச்சிடணுமா? எப்படி சொல்கிறோம்? தான் என்றது யார்? தான் என்றது இறைவன், நான் என்றது நானா? நான் இறைவனை தொலைக்க முடியுமா? உன்னால தொலைக்க முடியாது. அப்போ நீ யார்? நான். நீ என்றது யார்? உடலா, காலா, கையா, உயிரா, உன் ஜீவனா, உன் ஆன்மாவா? எது நீ? எதை நீ தொலைப்ப? இது சும்மானா ஏமாத்துற விஷயம். இதெல்லாம் நிறைய இப்படி டிவியில் மீடியாவில் பேசி தான் ஜனங்க இன்னைக்கு மறந்து போயிருக்குது. தன்னை தொலைக்கணும்னு சொன்னால் உனக்கு பொண்டாட்டி இருக்கக்கூடாது, புள்ள இருக்கக்கூடாது, சொத்து இருக்கக்கூடாது, சுகம் இருக்கக்கூடாது. இது என் ஊர், இது யாதும் ஊரே யாவரும் கேளு. இந்த மாதிரி எல்லாம் என்னுடைய உலகம், எல்லாம் இறைவனுடைய உலகம், உலகம்தான் நான் தான் உலகன்ற நிலைக்கு வரவனுக்கு தான் தன்னை தொலைக்க முடியும். வீட்டில் உட்காந்து சொத்து சேர்த்து துட்டு என்றவனுக்கெல்லாம் தன்னை தொலைக்க முடியாது, சும்மா ஏமாத்தினோன்னா இருக்கலாம். அதனால் அந்த மாதிரி இல்லை. தியானம்ன்றது தன்னை மறத்தல். நான் இருக்கிறேன்றதை மறந்துடணும். நீ நான் பாடம் பண்ணுறேன், நான் சாமி கும்பிட்றேன், நான் யோகம் பண்ணுறேன், நான் யோகாசனம் பண்ணுறேன்ற நினைவு இல்லாமல் போகிறப்பாரு அது தன்னை மறத்தல். தன்னை இழக்க முடியாது. தன்னை இழந்தேன்னா நீ இறைவனோட கலப்ப. அப்போ இறைவனோட கலப்பனா எது கலக்குதுன்னா உன் உயிர், உன் ஜீவன், உன் ஆன்மா, முப்பொருளும் ஒன்றா மாறுச்சுன்னா உன்னை நீ இறைவனோட கலக்குறன்னு அர்த்தம். இது முடியணும்னா இந்த ஆசைகள் இருக்கக்கூடாது உனக்கு. சரி. நீ துணி போட்டுக்கிற, இன்னொருத்தருக்காக கார் வாங்கி வச்சுக்கிற, இன்னொருத்தருக்காக என் பொண்டாட்டிக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன், என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை கம்பவுண்டர் ஆகணுன்ற எண்ணம் வச்சுக்கின்னு என்ன நான் தொலைக்கிறேன், நான் தொலைக்க முடியுமா? ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம் ஊரை. நிஜத்தில் முடியாத விஷயம், யாராலையும் முடியாது. சரிங்க. ஏன் சொல்கிறேன்னா பற்றற்றவனை பற்றி கொள்ளுன்னா இல்லையா? அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். நீ கடவுள் கூட இருக்கும்போது கூட உனக்கு ஆசை இல்லாத இருக்கணும். இந்த மனுஷனால் முடியுமா? அது கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் பாடம் பண்ணால் எங்க வேலைக்கு டைம் ஆச்சுங்கன்றாங்க, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுங்கன்றாங்க, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்றாங்க. எங்கள் பையன் ஃபோன் பண்ணுறான், என் பொண்ணு ஃபோன் பண்ணுது, பொண்டாட்டி ஃபோன் பண்ணுன்றான். இப்படிப்பட்ட நிலையில் தன்னை மறந்தோன்னா அது ஏமாத்துற விஷயம் தானே. அது ஏதோ என்னால் முடிஞ்ச என்னுடைய பயணம் பண்ணின்னுக்கிற மீதி இறைவன் பார்த்துக்கிட்டோன்ற நினைவோடு போகணும். சரிங்க. அதை விட்டுட்டு தன்னை மறக்கிறதுக்கு இங்கே யாராலையும் முடியாதுப்பா. சரி. தன்னை மறக்கிறவன் இங்கே துணி இல்லாத வரவனாக தான் இருப்பான். அவன் தான் தன்னை மறந்தவனாக இருப்பான். துணி போட்டுக்கின்னு வரவங்க யாருமே தன்னை மறக்கவே முடியாது. ஏன்னா அவன் தான் இப்போ உடல் மேலே பற்று இல்லாதகிறான்னு அர்த்தம். நம்மெல்லாம் விபூதி பூச்சிக்கிறோம், குங்குமம் வச்சுக்கிறோம், பின்னல் போட்டுக்கிறோம், ஜடை போட்டுக்கிறோம், மேட்சிங் புடவை கட்டிக்கிறோம், மேட்சிங் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கின்னு அப்புறம் தன்னை எங்கே அந்த மறக்கிறது? இது சாத்தியம் இல்லை. சரிங்க. எனக்கு ஒரு பாதை கிடைச்சிது, அந்த பாதையில் நான் பயணம் பண்ணிக்கிறேன், மீதி இறைவன் பார்க்கட்டும்ன்ற நினைவோடு போகணும். அதுதான் ஞானம். சரிங்க. அப்படி போனீங்கன்னா அதனால் சொன்னான், அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். ஆசை பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட ஆனந்தமாமேன்னா. ஆசை நம்ம எவ்வளோ ஆசைப்படுறோமோ துன்பமும் அது கூட சேர்ந்தத்தான். ஆசை எவ்வளோ விடுறோமோ அது துன்பமெல்லாம் போய் ஆனந்தம் பெருக ஆரம்பிக்கும்.
இதுதான் அதுக்கு வழி. சரி. மண் தத்துவம் ஆகாய தத்துவம் சொல்றீங்க இல்லையா, இது மனிதர்களுக்கு மட்டுமா இல்லை மற்ற உயிரினங்களுக்கா? இப்போ மரம் இருக்கு, அது வந்து வளருது, அது பூ அட்டாச்சாக இருக்கு, காயும் அட்டாச்சாக இருக்கு. அது வந்து எப்படி ஐயா? அப்புறம் மாடு, மாடு எல்லாமே இருக்கு. இது எப்படி மனிதர்களுக்கு மட்டுமா இல்லை மற்ற உயிரினங்களுக்கு எல்லாத்துக்குமா? மண் தத்துவம் ஆகாய தத்துவம். ஒரு உயிர்லேயும் இந்த பஞ்சபூதம்ன்ற அந்த 5 பொருளும் கூட்டு கலவையாக இருக்குதுமா. இது எல்லா உயிர்லேயும் இருக்குது. ஆனால் ஞான பாதையில் மட்டும்தான், இப்போ நீங்கள் சொன்னீங்களே இது மண் தத்துவம் இது ஆகாய தத்துவம் அப்படின்னு, அது யாருக்கு இருக்குதுன்னா மூலாதாரம்னு யாருக்கு இருக்குதோ, யாருக்கு இருக்குது? இறைவன் படைத்த உயிர்கள்லேயே ஒரே ஒரு உயிரில் மட்டும்தான் இந்த மூலாதாரன்ற ஒரு சிறப்பை வச்சுருக்கான். அது யாருன்னா மனுஷனுக்கு மட்டும்தான். அப்போது இந்த கழுத்துக்கு கீழே இருக்கிற அந்த பகுதியானது மண் தத்துவமாகவும், கழுத்துக்கு மேலே இருக்கிற அந்த பகுதியானது ஆகாய தத்துவமாக இருக்குதுன்னா இது யாருக்காகன்னா இந்த மனுஷனோட இந்த உயிருக்கு மட்டும்தான். இந்த உலகத்தில் வேற எந்த உயிருக்கும் இப்படி ஒரு அம்சத்தை இறைவன் படைக்கவே இல்லைம்மா. இது எதுக்காகன்னா கீழே இருக்கிறதோட நோக்கத்தோடு போனால் அவன் மண்ணோட மண்ணாக போயிடுவான். ஆனால் இதை தாண்டி இந்த மூச்சை கொண்டு போய் ஆகாய தத்துவன்ற அந்த மேலே கொண்டு போய் நிறுத்திட்டான்னு சொன்னால் அவனுக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வுன்றது சத்தியம். அது அவன் வாழ்நாளே அடையணும். அதுக்கான எல்லா பொருளையும் இறைவனானவன் கொடுத்துட்டான். அதை ஒன்று சேர்க்குற வேலையை மட்டும்தான் ஒரு அப்பியாசி ஒரு பாடம் செய்கிறவங்க சின்சியராக பண்ணணும். தீவிரமாக பண்ணாங்கன்னா அதை பலனை அவங்க வாழ்நாளே அனுபவிப்பாங்க. அப்புறம் இன்னும் ஒரு கேள்வி இருக்கு ஐயா. பிரம்மபுரி அப்படின்னா ஐநாவரன் ஐயா சொல்லியிருக்காங்க. அப்போது பிரம்மபுரினா என்ன ஐயா? பிரம்மன் வந்து பாவம் பண்ண இடம் சாமி. தவம் இருக்கிறான் பிரம்மன் வந்து அயனாவரன்றது அந்த ஊர். அயன்னா யாரு? தெரியல. அயன்னா யார்? பிரம்மா. பிரம்மா அவன் வந்து அங்கே தவம் இருக்கிறான். அயன் வந்து பிரம்மா வந்து தவம் இருந்ததுனால யாருக்காகன்னா தன்னோட சாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கணுன்னு அங்கே இருக்கிற பரசுராமர் லிங்கேஸ்வரர் அப்படின்ற சிவன் முன்னாடி வந்து உக்காந்துக்கின்னு தவம் இருந்து தன்னோட சாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கின்னு அவன் திரும்பவும் பிரம்ம உலகத்துக்கு போகிறான். அப்போது பிரம்மாவாக இருந்தாலும் விஷ்ணுவாக இருந்தாலும் எந்த தேவர்களாக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு சாபம் ஏற்பட்டால் அதை எங்கே வந்து நிவர்த்தி பண்ணோம்னா இந்த பூலோகத்தில் வந்து தான் நிவர்த்தி பண்ணிக்கின்னு திரும்பவும் அவங்க விண்ணுலகத்துக்கே போகிறாங்க. அப்போ நாம் எங்கேருந்து வந்தோம்? அதே மாதிரி எங்கேருந்து வந்தோன்னு தெரியாது. ஆனால் நம்ம வந்து சாபம் வாங்கின்னு வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு சாபம் வாங்கிட்டோம், ஏதோ ஒரு பிறவி எடுத்துட்டோம். ஆனால் இந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு இடம் எதுன்னு சொன்னால் இந்த பூலோகம் தான்மா. அதனால தான் ஐயா சொல்றாரு, சொர்க்கமும் நரகமும் வெளியே இல்லைப்பா, இதே சாட்சாத் இந்த பூமி மட்டும்தான். நீ இங்கே தான் பாவம் பண்ண, அதை அனுபவிக்கிறதுக்கு நீ திரும்ப இங்கே தான் வந்திருக்கிற. எதை பாவம் பண்ணதை அனுபவிக்கிறதுக்கு நீ இங்கே வந்தால் இது ஒரு நரகம். நீ புண்ணியம் செஞ்சுட்ட, அந்த புண்ணியத்தோட பலனை அனுபவிக்க இங்கே வந்தேன்னு சொன்னால் இதுதான்ப்பா உனக்கு சொர்க்கம். அப்போ சொர்க்கமோ நரகமோ வெளியே ஒரு இடமும் இல்லை, எல்லாமே இந்த பூமியிலே இருக்குது. சரிங்களா? இதுதான் விஷயம். சரிங்க ஐயா. அப்புறம் வந்து ஒரு திருக்குறள் சொல்கிறேன். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இது கேட்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் நான் ரொம்ப மக்குங்க, அறிவாளியெல்லாம் கிடையாது. அடியெல்லாம் வாங்குவேன் டீச்சர்கிட்ட படிக்கும்போது. அப்புறமா தான் ஐயா கிட்ட பாடம் வாங்கினோடனே இந்த திருக்குறள் எல்லாம் படிக்கும்போது துப்பார்க்கு துப்பாய இந்த 2 வார்த்தை தான், நடுவில் துப்பாக்கி மட்டும்தான் இருக்குது. மறுபடியும் துப்பார்க்கு துப்பாய தான் வருது. அடுத்தது தூவும் மழை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. ஈஸி தானே? இந்த அளவுக்கு ஈஸியாக புரிய வச்சிருக்கிறாரு எனக்கு. அவர் வந்து எப்படி எவ்வளோ பெரிய பெரிய கேள்வி இருந்தாலும் நொடியில் பதில் சொல்கிறாரோ அந்த மாதிரி துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை ஒரே நிமிஷத்தில் ஒரு செகண்டில் புரிய வச்சுட்டாரு. அது மறக்காது. இது கேட்குற நீங்களும் மறக்க மாட்டீங்க. இதோட விளக்கம் வந்து நல்ல உணவுகளை உண்பவருக்கு மழையோட அதிகாரத்துலேருந்து வரும். அது நல்ல உணவுகளை உண்பவர்களுக்கு மழையானது அந்த உணவை விளைவித்து அந்த உணவை உண்பவருக்கு தானும் உணவாக மாறுவது மழை. அப்படின்னா நல்ல மனிதர்கள், நல்ல மனசு படித்த மனிதர்களுக்கு ஐயா வந்து பாடத்தை அந்த மழை மாதிரி உருவாக்கி கொடுத்துட்டாரு. அதில் ஒரு சந்தேகம்னு வந்தால் அவரே உணவாக மாறி நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதுதான் ஐயா அந்த திருக்குறள்.
அதுதான். சிறப்பு சிறப்புமா. அந்த துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. நல்ல உணவுகளை உண்பவர்களுக்கு மழை நீரானது உணவு தானியங்களை உற்பத்தி செஞ்சு அந்த உணவை உண்பவனுக்கு தானும் உணவாக மாறுவது மழை. இதுதான் ஐயா. நன்றி ஐயா. மறுபடியும் வாய்ப்பு அளிச்சதுக்கு மிக்க நன்றி. ஆத்மா வணக்கம் ஐயா. சந்தோஷம் சந்தோஷம்.